அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அல்-காபிரூன். இந்த சூறாவுடைய வரலாற்று பின்னணி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. இந்த சூறா மக்காவில் இறக்கப்பட்டது. இதனுடைய வரலாற்று பின்னணி, புனித மக்கா நகரில் இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாம அழைப்புக்கு எதிராக குறைஷிகளின் இணை வைக்கும் சமுதாயத்திடையே எதிர்ப்பு புயல் வீசத் தொடங்கியது. ஆயினும் அன்னலாரை எப்படியாவது சமரசப்படுத்தி விடலாம் என்பது குறைஷி தலைவர்கள் முற்றிலும் நீராசை அடைந்து விடவில்லை. ஆகவே அவ்வப்போது அவர்கள் சமரசத்திற்கான பல திட்டங்களை வகுத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த வண்ணம் இருந்தார்கள். அந்த திட்டங்களில் எதையேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடையே ஏற்பட்டிருந்த பிணக்கு முடிந்துவிடும் என்பதே அவர்களின் நோக்கமாகும். ஒரு அறிவிப்பில் குறைஷிகள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதாவது, நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு செல்வம் தந்து விடுகிறோம், நீங்கள் மக்காவில் பெரும் செல்வந்தராகி விடலாம், நீங்கள் விரும்பிய பெண்களை உங்களுக்கு மனம் முடித்து தந்து விடுகிறோம், நாங்கள் உங்களை பின்பற்றி நடக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் எங்கள் கடவுள்களை குறை கூறுவதை விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று கூறினார்கள். அதேபோல் இன்னொரு அறிவிப்பில், நீங்கள் ஒரு ஆண்டு எங்கள் கடவுள்களை வணங்குங்கள், மறு ஆண்டு நாங்கள் உங்கள் இறைவனை வணங்குகிறோம். இதற்குத்தான் பதிலளிக்கும் வகையில் இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டுள்ளது. இதனுடைய கருத்துக்களும் விவாதங்களும். இந்த பின்னணியை கருத்தில் கொண்டு பார்த்தால் ஒரு உண்மைகள் தெரிய வருகின்றன. அதாவது, இந்த அத்தியாயம் இன்னும் சிலர் எண்ணுவதை போல் மத சகிப்புத்தன்மையை அறிவுறுத்துவதற்காக இறங்கிடவில்லை. மாறாக இறை நிராகரிப்பவர்களின் மார்க்கத்தையும் அவர்களின் வணக்க வழிபாடுகளையும் அவர்களின் கடவுள்களை விட்டு முழுக்க முழுக்க விலகிவிடுவதையும் தொடர்படுத்தி கொள்வதையும் திட்டவட்டமாக அறிவித்துவிட வேண்டும். மேலும் இறை நிராகரிப்பு நெறியும் ஏக இறைவனுக்கு அடிப்பணிய சொல்லும் இஸ்லாமிய நெறியும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை. இவை ஒன்றொன்றும் இணைவதென்று பேச்சுக்கே இடமில்லை என்று அவர்களுக்கு அறிவித்துவிட வேண்டும்.